எல்லாம் தமிழர் பார்த்து உள்ள வந்துருப்பீங்க. ஃப்ரெட் கெட் ஓல்ட் அந்த மாதிரி தான் இப்போ அஜித்குமார் நிலைமை இருக்கு. அதாவது தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல் அதுக்கு அடுத்த செட் தான் விஜய், அஜித், சூர்யா இவங்கெல்லாம். இதில் ஃபர்ஸ்ட் கெட்டப்பை மாற்றினது, ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்டிங், ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் ஆக்டிங், ஃபர்ஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வச்சது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி பல இண்டஸ்ட்ரி ஹிட் முன்னாடி கொடுத்த ஒரு ஆக்டர் தான் அஜித்குமார். ஆனால் இப்போ கடந்த 10 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கூட கொடுக்கல. இப்போ ஹிட் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த நிலைமையில விடாமுயற்சியும் அவர் எதிர்பார்த்ததை கொடுக்கல. அண்ட் அடுத்த வரப்போற குட்பாடகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும், அதோட ரிலீஸ் டேட் அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் அஜித்குமார் அல்லது அவர் மங்காத்தாக்கு அப்புறம் இருந்த ஒரு ஜேர்னியை இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தோம். ஆஃப்டர் பில்லா அண்ட் ஆரம்பம் அதுக்கப்புறம் தான் அஜித்குமார் அவர்களோட டவுன்ஃபால்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த எந்த படங்களும் பெருசா, அதாவது இண்டஸ்ட்ரி ஹிட், பெரிய ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அதுக்கப்புறம் கலெக்ஷன் வைஸ் பல ஹிட் இருந்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் மாதிரியான ஒரு கொடுக்கல. இப்போ வந்த டெய்லர் ஆகட்டும், விஜய்க்கு லியோ கோட், அதுக்கு முன்னாடி வந்த மெர்சல் பிகில், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் இருந்தது. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி அஜித்துக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் இல்ல ஆஃப்டர் மங்காத்தா அப்படின்னு சொல்லலாம். கடைசியா அவர் நடிச்சு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் பண்ண படம் தான் மங்காத்தா தான். அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான டைரக்டர் ஒர்க் பண்றது ஈஸியா இருக்குன்னு அவங்க கூட ஒர்க் பண்றதுனால என்னன்னு தெரியல, ஒரே செட்டிங் ஒரே மாதிரியான கேரக்டர் பார்க்கறதுனால நமக்கு அது கொஞ்சம் போரா தான் இருக்கு. அதுவே அவரோட கண்டெம்பரரியான மற்ற ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டோரியும் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸ்டோரி ஒரே மாதிரி இருந்தாலும் செட்டிங்கு, லுக்கு, இந்த விதத்துல நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்டெம்பரரி ஆர்டிஸ்ட் ஸ்டே பண்றாங்க. ஆனா இவரு ஒரே டைரக்டர் ஒர்க் பண்றது பரவாயில்ல, ஒரே மாதிரியான செட்டிலையோ ஒரே மாதிரியான கேரக்டர் ரோல்ஸ்லயோ பண்றது இல்ல. கடைசியா மங்காத்தா தான் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணது. ஒன்னு கேங்ஸ்டர், இல்லாட்டினா போலீஸ், காப், ஏஜென்ட், இந்த மாதிரியான 2 விஷயங்கள் மட்டும் தான் அவர் பண்ணிட்டு, ஒன்னு ரொம்ப கெட்டவன் இல்ல ரொம்ப நல்லவன், இந்த மாதிரியான 2 இடத்துல இருக்காரு. இப்போ வந்து விடாமுயற்சியில மட்டும் கொஞ்சம் காமன் மேன், ஒரு நல்லவன் ஸ்பேஸ்லயே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட், அது கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிய பல இயர்ஸ் ஆகுது. அதுக்கு ஒரு பிரேக்கா குட் பேடகள் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட டைட்டில் ஆகட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இது மங்காத்தா மாதிரி ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். கோட்மேன் ஒரு படமா இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். பழைய டிஃப்ரென்ஸ் வைக்கிறேன், பழைய விஷயங்கள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எதுவும் இல்லாம போச்சுன்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி இருக்கும் போதே குட் பேட் அக்லியோட ரிலீஸ் டேட் ஏப்ரல் 10 கிடையாது, ஆகுது, 1க்கு தள்ளி போகுது அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. இதை ஸ்டாப் பண்ற வகையில தான் த்ரிஷா கிருஷ்ணன், ரம்யா அப்படிங்கிற ஒரு வீடியோவை டீம் ரிலீஸ் பண்ணி இப்போ கரெக்டாக நாங்கள் ஏப்ரல் 10க்கு தான் வரப்போறோம்னு ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் February 28 எங்களோட ட்ரீசர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் டேட்டா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. மாதிரி சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமானு தெரியல. தெரிஞ்சு மேக்ஸிமம் அனௌன்ஸ்மெண்ட் அல்லது இன்னும் 2 நாள்ல வந்துடும். டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு பண்ணிருங்க.